அண்மை செய்தி ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரானது 24 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 5 நாட்களுக்கு போரை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் ஈரானின் மின் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் ஒத்திவைக்கப்படுவதாக ட்ரம்ப் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 5 நாட்களுக்கு மட்டும் போர் ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருப்பது அண்மை தகவலாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஒரு ராணுவ மோதலாக தொடங்கிய இந்த போர் தற்போது முழு அளவிலான எண்ணெய் அழிப்பு போராக மாறும் அச்சம் அதிகரித்திருக்கிறது. இதனால் எரிபொருள் விலை உயரும் அபாயம் கூடியுள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது அடுத்த 5 நாட்களுக்கு போரை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக உச்ச கட்டத்தில் போர் நடந்து வந்த நிலையில்தான் அடுத்த 5 நாட்களுக்கு இந்த போர் நடத்தப்பட மாட்டாது என தற்போது அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி. அண்மை செய்தி ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரானது 24 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 5 நாட்களுக்கு போரை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் ஈரானின் மின் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல் ஒத்திவைக்கப்படுவதாக ட்ரம்ப் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதன்படி 5 நாட்களுக்கு மட்டும் போர் ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கடந்த 2 நாட்களாக நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து 5 நாட்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என ட்ரம்ப் தற்போது தெரிவித்திருப்பது அண்மை தகவலாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தாக்குதலை தொடங்கின. இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஒரு ராணுவ மோதலாக தொடங்கிய இந்த போர் தற்போது முழு அளவிலான எண்ணெய் அழிப்பு போராக மாறும் அச்சம் அதிகரித்திருக்கிறது. இதனால் எரிபொருள் விலை உயரும் அபாயம் கூடியுள்ளது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாகவே பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது அடுத்த 5 நாட்களுக்கு போரை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக உச்ச கட்டத்தில் போர் நடந்து வந்த நிலையில்தான் அடுத்த 5 நாட்களுக்கு இந்த போர் நடத்தப்பட மாட்டாது என தற்போது அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.